ஹாய் டார்மீஸ், வெல்கம்ஸ் டு அம்மூஸ் ஃபேன்ஃபிக். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோலேருந்து போய்க்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு தான். உங்களுக்கு வீணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வீயை நினச்சிங்கன்னா அதை வீயே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்களே நினச்சிக்குவீங்க. அதே மாதிரி அந்த கஷ்டமும் சரியாக போயிடும். அந்தளவுக்கு வீணை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது பிஜி டிகிரி பண்ணுறதுக்காக சவுத் கொரியா போயிருக்கீங்க. அதுவே நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் தான் போயிருக்கீங்க. நீங்கள் இப்போது பிஜி டிகிரி பண்ணுறதுக்காக போய் ஒரு 6 months ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இப்போது அந்த கல்ச்சர் அதெல்லாமே உங்களுக்கு பழகிடுச்சு. அங்கே உங்களுக்கு வர செலவெல்லாம் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே ஒரு பார்ட் டைம் ஜாப் கேஃபேயில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போதும் போல் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock கேஃபேயில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு முன்னாடியே உங்கள் ஃப்ரெண்டு அங்கே டேபிள்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் கொரியாவுக்கு வரும்போது உங்கள் ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு தான் வந்திருப்பீங்க. நீ மட்டும் இங்கே இருந்துட்டு என்னடா பண்ணுற, என்னை அங்கே போய் யார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. எப்பட்றா நீ மட்டும் இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு வந்துடுற? நானும் நீ படிக்கிற கிளாஸ்லேயே தான் படிக்கிறேன். எனக்கும் உனக்கு ஒரே டைமில் தான் விடுறாங்க. இருந்தாலும் நீ சீக்கிரம் வந்துடுறல. சீக்கிரம் வந்து மட்டும் என்ன உனக்கு கோட்டை கட்ட அளவுக்கா சம்பளம் தர போகிறாங்க? அதே சம்பளம் தானே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து என்னை ஓனர்கிட்ட திட்டு வாங்க வைக்கிற? ஏய் குட்டிச்சத்தான், இப்போ தான் வரியாடி நீ? எப்போ காலேஜ் விட்டாங்க? என்னடி பண்ணுற இவ்வளோ நேரமா? போய் கஸ்டமர் பார் எவ்வளோ பேர் இருக்காங்க, அங்கே வேலையை செய். அதை விட்டுட்டு இங்கே நீ என்கிட்ட கதையை பேசிகிட்ருக்க. கொரியா வரும்போது என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்த. நீ ஒரு வேலையும் செய்யாதடா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே என் கூட கம்பெனிக்கு இருந்தால் போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுத மாட்டேற, என்னை எழுத வைக்கிற, வேலை செய்ய மாட்டேற, அதுவும் என்னைய செய்ய வைக்கிற. என்னடியும் நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? கோச்சிக்காத ப்ரோ, ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேன் என்ன? சரி கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன், பாய், டாட்டா. ஒழுங்காக டேபிள்லாம் க்ளீன் பண்ணுவே. கம்முன்னு நம்ம ஊர்லேயே கெத்தாக இருந்திருப்பேன். இவ பேச்சை கேட்டு இங்கே கடைசியாக டேபிள் துடைக்க விட்டுட்ருக்காளே கடவுளே. அப்படியே ஒரு 6 மணி ஆகுது. 2 பேரும் ஈக்குவலாக ஒர்க்கை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கேஃபேயில் ஒர்க் பண்ணுறதே நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அது போக ஓனர் இருக்காங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஓனரும் வரல. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் அந்த கேஃபேவை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. சடனாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. டே, உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. நீ என்னன்னா செவிட்டு முண்டம் மட்டும் அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? வந்து ஃபோனில் யாருன்னு பார்த்து பேசுகிற எடுத்து. இது வேறு நொய்யின்ட்டு இருக்குது. இருக்கும். உனக்கு ஏன் இருக்காது? என்னோட 50,000 ஃபோனு உனக்கு நொய்யுங்குதா? ஹலோ ப்ரோ, 50,000 என்னவோ அப்படி சொலையாக எடுத்து கொடுத்த மாதிரி பேசுகிற. இஎம்ஐயில் தானே வாங்கியிருக்க. மூடிட்டு போய் பேசுகிறப்போ. இவகிட்ட ஒரு பாயிண்ட்டு கூட உருப்படியாக பேச முடிய மாட்டேங்குது. எது பேசினாலும் எங்கேயாவது பூந்து நம்மளை வாய மூட வச்சிட்றாளே. எவன்டா அவன் இப்போ ஃபோன் பண்ணி நம்ம உயிரை வாங்குறவன்? ஹலோ சொல்கிறா, யார்ரா நீ? ஹலோ, நான் தான் உங்கள் கிளாஸ்மேட்டு ஜூலி பேசுகிறேன். என்ன ஜூலி? எந்த ஜூலி பேசுகிற? இன்றைக்கி கூட உங்கள் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னீங்களே, அந்த ஜூலி தான். அட ஆமாம் ஜூலி, சாரிம்மா, தப்பாக நினச்சிக்காத. இங்கே கொஞ்சம் வேலை, அதனால தான். நீ சொல்லுமா, என்ன வேணும்? இல்லை, இன்றைக்கி அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, அதை நான் முடிக்கவே இல்லை. நம்ம கிளாஸில் கேட்டதுக்கு நீங்கள் தான் முடிச்சிருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதுதான், உங்ககிட்ட ஏதாவது ஹார்ட் காப்பி இருந்தால் என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் நாளைக்கு கிளாஸ்க்கு வரத்துக்குள்ளே முடிச்சுட்டு உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அப்படியாம்மா சொல்கிற? இப்போ நான் வேறு வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ வரலாம் முடியாது. என் ஃப்ரெண்ட் வேறு தனியாக வேலை செய்வாள். அவள் நான் இல்லைனாலாம் சமாளிக்க முடியாது. நான் வேணா உனக்கு சாஃப்ட் காப்பியாக அனுப்பி விடுறேனே. இல்லை, எனக்கு ஹார்ட் காப்பியாக தான் வேணும். அப்படியே எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஐயோ, என்னம்மா இப்படி சொல்கிற? சரி இரு, ஆசைப்பட்டு கேட்குற. அப்புறம் நான் வந்தோடனே பார்க்காம இருந்தேன் எப்படி? சரிம்மா, நீ வந்துடு. நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் எங்கே வரணுன்னு. நீ ஹார்ட் காப்பி வாங்கி பொறுமையாக எழுத, ஒரு அவசரமும் இல்லை. நீ நாளைக்கு நான் காலேஜ் வரும்போது கொடுத்தீங்கன்னா கூட போதும், ஓகேவா? சரி, நீ ஃபோனை வை. நான் இப்போ உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீ வந்துடு. ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் டப்புன்னு உங்கள் ஃப்ரெண்டோட முதுகுலேயே அடிச்சுட்டு, யார் ஃபோனில் ஏதோ ஜூலின்னு சொல்லிட்டு இருந்தா? என்ன நம்ம கிளாஸ் ஜூலியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் அசைன்மெண்ட் வேணுமாம்மா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நடிக்காத ப்ரோ, அதான் தெரியுதே பச்சையா. பாரு வலியுது. ஒரு பக்கெட் எடுத்து வச்சா கூட சீக்கிரம் நம்பிடும் போல், அந்த அளவுக்கு வலிஞ்சு ஊற்றுது. தொடச்சிக்கோ.
உனக்கு ஜூலி மேலே கண்ணு தான், ஆனால் அது இந்த லெவலுக்கு போகணும்னு நான் நினைக்கவே இல்லைடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு அசைன்மெண்ட்டு கேட்டுச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 1/2 hour தான், அது வரைக்கும் கேஃபேவை பார்த்துக்குவே என்ன? போய் தொலைப்போ, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வரலைன்னு வச்சுக்கோ, உன்னை அடிக்க மாட்டேன், அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன். ரொம்ப பேசாத பொடி, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், போய் வேலையை போ. உங்கள் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ரஷ் அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா மணி 8:30 ஆயிடுச்சு. ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்டு வரவே இல்லை. நீங்கள் ஒருத்தவங்களே தான் ரொம்ப நேரமாக கேஃபேவை பார்த்துட்ருக்கீங்க. இவன் இன்னுமா அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு வரான். எவ்வளோ நேரமாக நான் ஒருத்தையே சமாளிக்கிறது? கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய முடிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஜூலின்ட்டே சுற்றுறான். அந்த ஜூலிக்கிட்ட என்ன தான் இருக்கோ. நல்ல வேலை, இன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோக்கா கூட்டமும் வரல. வந்திருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒருத்தியே சொன்னால் சண்டைக்கு தான் வருவான். என்னவோ பண்ணி தொலையிட்டோம். நம்ம கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் எந்த ஒர்க்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டேபிளில் போய் உட்காந்துட்டு ஃபோன் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே வியோட வீடியோஸ் தான் வருது. ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. எவளுக்கு கொடுத்து வச்சுருக்கோ. கொரியா வரணும்னு ஆசைப்பட்டோம், வந்துட்டோம். இவனையும் பார்க்கணுன்னு நினச்சோம், எப்போ தான் பார்க்க போகிறோமோ. கடவுளே, உனக்கு கண் இருந்தால் ப்ளீஸ் என் ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருப்பா, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சடனாக யாரோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு பார்க்குறீங்க. ஆனால் அது உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, அதுதான் நம்ம வி. இப்போ தான் வந்து வியோட இன்ட்ரோவே வரப்போகுது. கரெக்டாக வி உள்ளே வராரு. அது வி தானே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஃபுல்லாமே கவர் பண்ணிவிட்டு கண்ணு மட்டும்தான் தெரியுது. அதுவுமே வந்து கிளாஸ் போட்டு மறைச்சிட்டாரு. தலையில் வந்து ஒரு கேப் ஆட்ட போட்டிருக்காரு. நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் எப்படியா இருந்தாலும் வியை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிக்கல. அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் கதை நல்லாயிருக்கும். நீங்களும் கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனில் இருக்க வீடியோஸ் எதுவுமே நீங்கள் ஆஃப் பண்ணல, அது பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்குது. சார் சொல்லுங்கள் சார், என்ன சாப்பிட்றீங்க? கோல்டு காஃபி இல்லை ஹாட் சாக்லேட்? நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கும்போது டக்குன்னு வி உங்கள் ஃபோனை பார்த்துட்றாரு. ஃபோனை பார்த்தா அவரோட வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. நான் அப்போவே நினச்சேன், இந்த மாதிரி தனியாக கேஃபேக்கு வந்து மாட்டணும், நான் ஆர்மிஸ்கிட்ட மெயினாக மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது? இப்போ நான் தான் வீணு தெரிஞ்சதுன்னா இந்த பொண்ணு ஆட்டோகிராஃப் கேட்கும், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லுவோம். சரி, எடுத்து கொடுத்துர்லாம். இந்த பொண்ணு பாட்டுக்கு நாளைக்கு சோஷியல் மீடியாலெலாம் போட்டுருச்சுன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம இந்த கெஃபேக்கும் வர முடியாது நிம்மதியாக. ஐயோ பரமாடே, ஏன்டா உனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை? என்ன ஆனாலும் சரி வி, நீ தான் வீன்னு சொல்லி அந்த பொண்ணே கேட்டாலும் ஒத்துக்காது, அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட நீ ஒத்துக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஆர்டர் கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்லலை. ஆர்டர் கேட்டிங்களா? எனக்கு ஹாட் சாக்லேட் ஒன்று, அப்புறம் ஒரு கோல்டு காஃபி ஒன்று. ஹாட் சாக்லேட்டும் கோல்டு காஃபியுமாங்க சார்? ஆமாம்மா, ஹாட் சாக்லேட்டு, ஐ மீன் ஹாட் சாக்லேட் ஒன்று, கோல்டு காஃபி ஒன்றுமா? ஓகேங்க சார், பட் இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் வாங்கி நான் பார்த்ததே இல்லைங்க சார். அதெல்லாம் அப்படிதாம்மா. டோட்டலாக பில் எவ்வளோ ஆச்சு? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகணும். ஒரே ஒரு நிமிஷங்க சார். நீங்களும் போய் இப்போ ஹாட் சாக்லேட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கோல்டு காஃபி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. வீக்கையில் கொடுத்துட்டு பில்லும் கொடுக்குறீங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சார் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணலாம், இட்ஸ் அக்செப்டபிள் ஹியர். இல்லைம்மா, நான் ஃபோனும் கொண்டு வரல, ஒன்லி கேஷ் தான் இருக்குது. இவங்கிட்ட உண்மையிலுமே காசு இருக்கா, இல்லை காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு போகலான்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறானா? ஃபோன் கொண்டு வராமல் யாராவது வருவாங்களா? இவன் கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருப்பான். ஃப்ராடாக மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாரு இந்த கடையிலே கட்டி வச்சு உதைக்கிறேன். சார் கேஷாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க சார், நீங்கள் கொடுங்க, என்கிட்ட நிறைய சேஞ்ச் இருக்குது, நான் கொடுத்துட்றேன். சரி ஓகே, இந்தாங்க. சார் என்ன சார், 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1000 ரூபா நோட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? என்கிட்ட இவ்வளோ சேஞ்செல்லாம் இல்லைங்க சார், நீங்களே எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து கொடுங்களேன். இல்லைம்மா, என்கிட்ட உண்மையாலுமே அவ்வளோ சேஞ்ச் இல்லை. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? வெளியில் என் ஃப்ரெண்டோட கார் இருக்குது, அவன் காருக்குள்ளே இருக்கான், நான் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்றேன்.
சார் கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். நான் ஏமாத்திட்டெல்லாம் போக மாட்டேம்மா. வேணால் வெளில வந்து பாரு. வெளில தான் ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது. என் ஃப்ரெண்ட் அதுக்குள்ளே தான் இருக்கான். கண்டிப்பாக உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். என்கிட்ட இப்போ ஃபோனும் இல்லை, ஃபோன் காரில் இருக்குது. ஸோ அதனால தான். சரி ஓகேங்க சார். உங்களை பார்த்தாலும் ஏமாற்றிட்டு போகிற ஃப்ராடு மாதிரிலாம் தெரில. ரொம்ப நல்லவராட்ட தான் தெரியுறீங்க. கண்ணுக்கு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கீங்க. அதுவும் இண்டோருக்குள்ளேயே கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கீங்க. சரிங்க சார், உங்களை நம்புகிறேன். ஏமாற்றிட்டு போயிட மாட்டீங்களே? மா, காரு கேஃபேக்கு வெளில தான் நிற்கிது. எப்படிம்மா ஏமாற்றிட்டு போவேன்? அப்போ ஓகேங்க சார். ஓகே, உங்களை நம்பித்தரேன். சரி, இப்போ காஃபி எடுத்துக்கலாமா இல்லை இங்கேயே வச்சுட்டு போயிட்டு காசு கொடுத்துட்டு தான் எடுத்துக்கணுமா? ஐயோ சார், அந்த அளவுக்குலாம் கொடுமைக்காரினா கிடையாது. நீங்கள் உங்கள் கையிலே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் காசு மட்டும் கொடுத்துருங்கீங்க சார். நீ வேணா என் பின்னாடியே வாசப்படிக்கிட்டே நில்லு. உனக்கு காசு எடுத்து கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். இல்லைங்க சார், பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். வியூ வந்து கார்கிட்ட போய் அமௌண்ட் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து உள்ள சிசிடிவி மானிட்டர் ஃபுட்டேஜஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மானிட்டரில் வெளியில் தான் கார் நிற்கிதா அப்படிலாம் சொல்லிட்டு. நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ? கார்லாம் வந்திருக்காரு, ஏமாற்றிட்டுலாம் போக மாட்டார். ஏமாற்றிட்டு போகிற அளவுக்கு இது என்ன பெரிய அமௌண்ட்டா? கம்மி அமௌண்ட்டு தானே. சரி, பார்த்துக்கலாம். நீங்களும் அந்த ஃபுட்டேஜஸையே பார்த்துட்ருக்கீங்க. வியும் உள்ளே வராமல் கார்கிட்டேயே நின்று பேசிகிட்ருக்காரு. என்னத்தை தான் பேசுகிறாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. காசு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? சரி, என்ன நம்ம வெளியே போய் பார்த்துடலாம். கரெக்டாக நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வந்த காரு கிளம்புது. உங்களுக்குன்னா ஹார்ட்டே நின்று போச்சு. யாரா இவன் காசு கொடுக்காம கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கும்போதே மணி 9 கிட்ட ஆயிருக்கும். நீங்களும் கார் பின்னாடியே ஓடுறீங்க. ஐயோ, காசு கொடுத்துட்டு கிளம்பியா? என்னையா பண்ணுற? கார் எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. நீங்களும் 2 தெரு தள்ளி ஓடி பார்க்குறீங்க. ஆனாலும் அந்த காரை பிடிக்கவே முடியல. அது உங்கள் காசாக இருந்தால் கூட நீங்கள் விட்டுருப்பீங்க. சரி, போனால் போட்டுன்னு. இப்போ ஓனர் வந்து கணக்கு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரும் தினைக்கும் சிசிடிவியெல்லாம் செக் பண்ணுவார். உன்னை யார் முதல்ல அந்த காஃபியை கையில் கொடுக்க சொன்னான்னு சொல்லி உங்களை தான் திட்டுவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி வேறு வழியே இல்லை, நம்ம காசு தான் கொடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் மூச்சு வாங்க கேஃபேக்கு வரீங்க. வந்து பார்த்தா அமௌண்ட்டு போட்டு வச்சுருந்த கேஷ் ட்ராயரில் காசே இல்லை. உங்களுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கேருந்த காசு எங்கே போச்சு? சரி, அது கூட பரவாயில்ல, நம்ம சம்பளத்தில் எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுடலாம். இந்த காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா நீங்கள் அப்படிக்கா போன நேரத்தில் உங்கள் கேஃபேயில் வந்து எவனோ மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். இது உங்களுக்கு இன்னொரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. சுத்தம் போச்சு. இன்றைக்கி ஓனர் வந்தானா நம்மளை முடிச்சு கட்டிடுவான். பத்தாவதுக்கு இவன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. சூலின்ட்டு போனவன் இவனையும் காணோம். போச்சா, இந்த மாதம் நம்மளுக்கு சேலரியே கிடையாது. ஐயோ. கரெக்டாக இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வர்றாரு. வயனே, என்ன பண்ணுற? தலையில் கை வச்சுட்டேன். தலைவலிக்கு தான் என்ன? அதான் இவ்வளோ பெரிய கேஃபேவே வச்சுட்டு ரன் பண்ணுறோம். ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு என்ன? எப்போ போனவன் இப்போ வந்து தொலையறா? நீ இருந்திருந்தா இங்கே இந்த பிரச்சனையும் வந்திருக்காது தெரியுமா? இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்ருக்கேன்? இங்கே பாரு, கேஷ் ட்ராயரில் இருந்த மொத்த கேஷையும் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான். என்ன சொல்கிற? கேஷ் இல்லைன்னா இப்போ நம்ம ஓனர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நீ இங்கே தானே இருந்த. எப்படி கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க? யார் எடுத்துகிட்டு போனாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அப்படி 1/2 மணி நேரத்தில் வர சொன்னேன்ல. எனக்கு புரியுது, நீ 1/2 மணி நேரத்தில் வர சொன்னதான். நான் பேசிவிட்டு அப்படியே இங்கே வெளில போயிட்டே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நீ வேறு இங்கே தனியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் அடித்து பிடிச்சி வந்தேன். சரி, அதெல்லாம் விட இப்போ என்ன பண்ணுறது? எப்படி காணாமல் போச்சு? கொஞ்சம் தெளிவாக சொல்லு எனக்கு. அது என்ன தெரியுமா ஆச்சு? ஃபஸ்ட் அழுகிறது நிறுத்து. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மொத்த கதையும் சொல்கிறீங்க. அவருக்கு என்ன பேசாமல் நம்ம கம்பெனி இங்கே இருந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வேறு வழி இல்லை, காசு போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு, இந்த டைம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். காசெல்லாம் போயிடுச்சு. நம்ம சேலரியிலேருந்து எடுத்து கொடுத்தலாம். விடு, ஃபீல் பண்ணாத. எப்படா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? அந்த மனுஷன் சும்மாவே என் மேலே எரிஞ்சு விழுவான். இப்போது நான் காசெல்லாம் வேறு தொலைக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கண்டிப்பாக நீ வேலைக்கே வராதுன்னு சொல்லிடுவான். இந்த கஃபேயில் தான் என்னை மதித்து வேலை வேறு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? லூஸு,
இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. அட போடா! அந்த காசு கொடுக்காம ஒருத்தன் காரில் போனான் பார்த்தியா, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், உப்பு கண்டம் போட்டுருவேன் அவனை. ஏய் விடுடி, இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்கன்னு திருப்பி அதே பேசிட்டு, உனக்கு ஐஸ்கிரீம் வேணா வாயை மூடு, நான் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். சரி நான் அழுகலை. இப்போ என்ன பண்ணுறது காசுக்கு? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அதை கொடுத்துட்டு நான் மற்ற காசு செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன். அப்புறம் திட்டுவான் அவன், ஒரு சொட்ட தலையன். அவன் திட்டிட்டு போகிறான், நான் வாங்கிக்கிறேன், நாளைக்கு கொடுத்துடலாம் விடு. சரி இந்த காசை நீ திருப்பி என்கிட்ட கேட்கக்கூடாது சரியா? என் தலை எழுத்து, தொலைக்கிறதெல்லாம் நீ, கொடுக்கறதெல்லாம் நானா? சரி கேட்க மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஓனருமே வந்துடுறாரு. இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் பண்ணிங்களோ அந்த கேஷ் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ராவை தொலாவுற மாதிரி தொலாவுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே உங்களை லுக் விடுறாங்க. என்னத்தை தொலைவுறா இவ தொலைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த காசு எடுத்து கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் மட்டும்தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த அமௌண்ட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சார் இதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் செலவுக்கு எடுத்துட்டேன், நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஓனருமே இருந்துட்டு, நீ எப்படி செலவு பண்ணலாம், ஆச்சா போச்சான்னு கத்துறாரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வேறு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் சிரிக்க தெரிஞ்சதுன்னா மூஞ்சியை உடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாயை மூடிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டுருக்கீங்க. அவ்வளோதான் ஆர்மீஸ், இன்றைக்கான கதை வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் ஒன் ஷாட்டாக போடலான்னு தான் நினச்சேன். அதே மாதிரி இது ஒன் ஷாட் தான், பட் 2 பார்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு எதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். பாய் ஆர்மீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.